ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையை, நீ இழந்தது கிடைக்கப் போகிறது. அதை அனுபவிக்க தயாராக காத்து கொண்டிரு. தோற்று போய்விடுமோ என்ற மனம் குறுகிய நிலைக்கு எப்போதும் செல்லக்கூடாது. உன் நினைப்பு. வாழ்க்கையில் வெற்றி வருவதும் சகஜம்தான், தோல்வி வருவதும் சகஜம்தான். எக்காரணம் கொண்டும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் இருந்தும் விலக நினைக்கக்கூடாது. இப்போ எடுத்தால் தோல்வி கிடைக்குமா, வெற்றி கிடைக்குமா என்று மனதை அலைபாய விடாமல் வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு களமிறங்கு. நிச்சயம் நடக்கும். நடப்பதுதான் வாழ்க்கை. நடப்பது நல்லதாக நடக்க வேண்டும் என்றுதான் நீ நினைத்தும் செய்கிறாய். கவலையே படாது. நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயமாக நம்பிக்கை கூடும். இந்த சாயியை நம்புபவர்கள் வாழ்க்கையில் அனைத்தும் நல்ல விதமாக நடக்கும். அனைத்தும் நல்ல விதமாக நடக்கும் தங்குமே. உன் சாயி சொல்வதை கேட்டு நட. நிச்சயம் உனக்கு கஷ்டம் வந்து சுவடு தெரியாமல் போய்விடும். எதை நீ இழப்பு என நினைத்தாயோ அது உன்னை தேடி வரப்போகிறது. உன் சாயின் சத்திய வாக்கு. இது நாளை நீ ஆனந்த கண்ணீரோடு எனக்கு நன்றி கூறப்போவது உறுதி. அப்படிப்பட்ட உனக்கான நல்ல செய்தி, நல்ல காலம் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் இப்படி சொன்னேன். நிறைவான வாழ்க்கை அமையுமா சாயி என்று கேட்டாய். அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குமா, கிடைக்கச் செய்வீர்களா என்று கேட்டாய். இதோ என் பிள்ளைக்கு அந்த பாக்கியத்தை தருகிறேன். உன் வாழ்க்கையில் பொறாமை இல்லை, கோபம் இல்லை, பேராசை இல்லை. நீ வாழும் அழகான வாழ்க்கைக்கு இதுவே அர்த்தமாகிவிடுமே. நடந்த அவமானத்தையே நினைத்து வருந்திக் கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையில் நிம்மதியற்ற நிலை மட்டும்தான் நீ சந்திப்பாய். உன்னை நான் வாழ வைப்பேன். உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும் உன்னை சுற்றி இருந்தால் போதும். உன்னை குறை கூறுபவர்கள் பேச்சை மனதில் ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் நீ நகர்த்திக் கொண்டே இரு. யாரும் உன் வாழ்க்கையில் கடைசி வரை வரப்போவதில்லை. நீ நீயாக இரு. நீ நினைப்பதெல்லாம் நடக்கும். அந்த நாள் ஏதோ வந்துவிட்டது. அதனால்தான் நாளை நீ ஆனந்த கண்ணீரோடு எனக்கு நன்றி கூறப் போகிறாய் என்று சொன்னேன். இந்த சாயின் வார்த்தை கேட்பாய்தானே? இந்த சாயின் வாக்கை கேட்பாய்தானே? இந்த சாயின் வாக்கை நம்புவாய்தானே? என்னை நம்பும் பிள்ளைகளுக்கு நிச்சயம் நல்லதை நடத்தி காண்பிப்பேன். இதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். அனைத்து பிரச்சனைகளிலிருந்து உன்னை விடுவித்து விடுவேன். நீ கேட்ட மாற்றம் கிடைக்கும். இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட நீ இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை மட்டுமே பார்க்கப் போகிறாய். என் பிள்ளை, என்னை தினமும் நினைக்கிறாய், என்னை நம்புகிறாய், என்னிடத்தில் கேட்கிறாய், என்னிடத்தில் பேசுகிறாய், என்னிடத்தில் உரிமையாக கோபமும் படுகிறாய். அப்படிப்பட்ட என் பிள்ளைக்காகத்தான் வாழ்க்கையில் அனைத்தும் செய்வேன். உன்னுடைய எதிர்காலம் பயமே வேண்டாம். அந்த பயத்தை போக்கி விடுவேன். தேவையில்லாத அனைத்தையும் பொடி பொடியாக்கி விடுவேன். இனி கண்களை மூடிக்கொள்ளாமல் உனக்கு முன் நடக்கும் அனைத்தையும் கண் வெளுத்து பார்க்கப் போகிறாய். என் நாமத்தை உச்சரிக்கும் உன் மனம் தெளிவாகப் போகிறது. நீ இழந்ததை மீண்டும் பெறப்போகிறாய். உன்னை நாடி வரும் நேரம், பிரிந்தவர்கள் அனைவரும் சேருகின்ற நேரம் வந்துவிட்டது. காத்து கொண்டிரு. உன் மனதில் சில விஷயங்கள் இன்னும் பக்குவம் இல்லாமல், தெளிவும் இல்லாமல் இருக்கிறது. இந்த நேரத்தில் பக்குவம் தேவை, தெளிவு தேவை. பக்குவத்தை நீ கற்றுக்கொள்ளத்தான் ஒரு சில நிகழ்வு நடக்கிறது. உன் சூழ்நிலைகளை புரிந்துகிட்டு செயல்பட போதும். அது போதும். தேவையில்லாமல் உன் மனதை பாரமாக்கி கொள்ளாதே. நீயாகவே மனம் அமைதியாவதற்கு சூழ்நிலைகள் உருவாகாது. நீதான் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அமைத்து கொண்டு அமைதிப்படுத்தி கொள்ளணும். கோபத்தில் எதுவும் பேசிவிடுவாய். அமைதியாக இரு. இந்த நேரத்தில் நான் சொல்வதை கேள். எது உனக்கு நல்லது என்று யோசித்துப்பார். அதனால்
எது தேவையோ அதை மட்டும் செய். உன் ஆட்டம் எப்படிப்பட்டது என்று எனக்கு தெரியும். நல்ல ஆட்டம், நல்ல காயை நகட்டுகிறாய். அந்த ஆட்டத்தில் நிச்சயமாக நீ வெற்றி பெறப் போகிறாய். நீ எனக்கு ஆனந்த கண்ணீரோடு நன்றி கூற வருவாய். காத்து கொண்டிருக்கிறேன் என் மகளை எதிர்பார்த்து. ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.